முகத்தை வந்து ஒரு கட்சி பாலம் தொடச்சது ஒரு அரசியலாக்குறாங்க. இதில் என்ன அரசியல் இருக்குது? அப்படி முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது அவர் முகத்தை கூட தொடச்சிருக்கலாம். நானும் விருப்ப வெறுப்பின்றியே பேச கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை ஒரு முகத்தை கூட தொடச்சிருக்கலாம். ஹூ நோஸ்? இல்லை, அவர் சைடில் முற்றிலும் நியாயம் இல்லை அப்படின்னு நான் தள்ள விரும்பல ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய பார்வையில. ஆனால் சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மீது இந்த ஐயமும் இந்த சந்தேக பார்வையும் விழுவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவருடைய நடவடிக்கை தான். இப்போ நீங்க பொதுவா எந்த கட்சிகளும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கின்ற பொழுது ஒரு வெளிப்படைத்தன்மையை அறிவித்து அதற்கான ஒரு நோக்கத்தை அறிவித்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அந்த அடிப்படையில் கூட்டணி சேருவாங்க. இப்ப இவர் என்ன சொன்னாரு? 2026 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி இல்ல, 2029 கூட்டணி இல்ல, ஏன் இனி வரும் நாட்கள் ஒரு நாட்களில் எந்த தேர்தலிலும் பாஜகவோட கூட்டணி இல்லை என்று சொன்னவர் டெல்லிக்கு செல்கிறார். என்ன சொல்லிட்டு போறாரு? டெல்லிக்கு போகும்போது நான் அதிமுக அலுவலகத்தை பார்வையிட செல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். போனவர் 3-4 கார் மாறி 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 போய் யாரை பாக்குறாரு? அன்னைக்கு அமித்ஷாவை பாக்குறாரு. அமித்ஷாவை பார்த்துவிட்டு அவருடைய கார் கேட்டை தாண்டி வெளியில வர்றதுக்கு முன்னாடியே அமித்ஷா ஒரு ட்வீட் போடுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும், அப்போ கூட்டணி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் எழுந்துச்சு. அதன் பிறகு அதை நோக்கி அவங்க எங்க பத்திரிகையாளர்கள் சந்திச்சாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டவுட் எங்க வந்துச்சுன்னா, சார் நீங்க ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர், நீங்க எதுக்கு 3 கார் மாறி மாறி போகணும்? இல்ல, அதை பத்தி இன்னைக்கு கேட்கும்போது கிடைக்கிற கார்ல போய்க்குவாங்க அப்படிங்கிறாரு. நான் என்ன உங்களை மாதிரி எல்லாம் வசதி படைத்தவர்களா? கிடைக்கிற கார்ல போய்க்க வேண்டியதான். தப்பு இல்லைங்க, அது ஒண்ணுமே தப்பு இல்லை. அவருக்கு கிடைச்ச காரை பாத்தீங்களா? அது இம்போர்ட்டட் காரு. ரொம்ப ஏழப்பட்டவரு இம்போர்ட்டட் கார்ல அவருக்கு கிடைச்ச கார் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் தான் அவருக்கு கிடைக்குது. ஏதோ ஷேர் ஆட்டோல ஏறி போன மாதிரியே பேசுறாரு. அதுதான் நம்ம கோவம் வருது. நான் என்ன சொல்றேன், சரி சார், நீங்க கிடைச்ச கார்லயே போறீங்க, ஒரே கார்ல போங்க. டெல்லியில நீங்க தங்கியிருந்த இடத்திலிருந்து அமித்ஷா வீட்டுக்கு போறதுக்கு உங்களுக்கு 3 கார் கிடைக்குதா? பெருமாள் பிச்சை சாமி படத்துல மாறி மாறி போன மாதிரி நீங்க போனீங்க. ஏன் இவ்வளவு இந்த வேலை, ஏன் இந்த பித்தலாட்டம் என்ற கேள்வி அங்கதான் வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் போனீங்க, வந்தீங்க, கூட்டணி அறிவிச்சீங்க, முடிஞ்சது, ரைட்.